உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 9 மாத போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகரமாக கடந்த ஆகஸ்ட் 10, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஒரு நாள் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் மாநாடு மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த மாநாடு பற்றிய பேச்சு ஆரம்பித்ததிலிருந்தே இதை சாத்தியமான்னு சொல்லி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லும் விதமாக இந்த கேள்விகள் எழப்பட்ட 9 மாதங்கள் கழித்து சிறப்பாக நடைபெற்று விட்டது, நடத்தி விட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை அவங்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக அமைந்தது. மதுரை எதற்கோ சிறப்பான ஒரு மாவட்டமாக இருந்தாலும் இந்த தகவல் உரிமை சட்டத்திற்கு முதல் முறையாக தமிழ்நாட்டில் மதுரையும் ஒரு மாவட்டம் அப்படின்ற ஒரு யாராலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் சிறப்பாக மதுரையை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மக்கள் கூட்டம் சுமார் 3500க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் மட்டுமே, பொதுமக்களோ அல்லது கட்சி சார்ந்தவர்களோ அரசு அலுவலர்கள்னு சொல்லி நம்ம யாரையும் வகைப்படுத்த முடியாது. ஆண் பெண் இருபாலரும் ஆர்வலரும் மட்டுமே, அவர்கள் மட்டுமே சுமார் 3500 பேருக்கு மேல் அந்த தமுக்கம் மாநாட்டு மைதானத்தில் கலந்திருந்து உள்ளே மாநாட்டு மைதானமே நிறைவு பெற்று இருப்பதற்கு இடமில்லாமல் வெளியில் வைத்திருக்கக்கூடிய திரையில் கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வளவு மக்கள் கூட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. இது யாரையும் வாகனம் வைத்தோ மாவட்டம் ரீதியாகவோ இல்லை வட்டம் ரீதியாகவோ அல்லது குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து யாரையும் வாகனம் வைத்து கூட்டி வரவில்லை. முதல் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கட்சி சார்ந்த எந்த உறுப்பினர்களோ அல்லது கட்சியில் குறிப்பிடுவது போல் நாங்கள் 3 நேரம் சாப்பாடு தந்துடுறோம், உங்களுக்கு மற்றதெல்லாம் தந்துடுறோம், கையில் காசு தந்துடுறோம்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தி கூட்டி வரவில்லை. இது முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது இங்கே வந்தால் நாங்கள் உங்களுக்கு இப்படி பண்ணித்தருவோம் அப்படி பண்ணித்தருவோம், நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யாரையும் நாங்கள் பிரெயின் வாஷ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களோட மனசை மாற்றி நாங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வரல. எல்லாம் தகவல் உரிமை சட்டத்தை ஒரு முறையாவது பயன்படுத்தியவர்கள், அதன் மீது ஆர்வம் உள்ளவர்கள், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டுமே ஒரே இடத்தில் 3500க்கும் மேற்பட்டோர் கலந்திருந்தனர். இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே ஆண் பெண் இருபாலரும், குழந்தைகளிலிருந்து நடுத்தர வயது முதியவர் வரை அனைவரும் கலந்துக்கிட்டனர். இது ஜாதி மதம் இனம் இந்த மாவட்டம் அந்த மாதிரி எந்த பிரிவுகளுமே இல்லாமல் அனைவரும் கலந்துக்கிட்டனர். இதில் எல்லாத்துக்கும் மேல் நோங்கி நிற்கக்கூடிய ஒரு செயல் பார்த்திங்கன்னா, அந்த களத்தில் இருந்த 3500 பேர்களில் ஒரு இடத்தில் கூட புகையோ மதுவாடையோ அல்லது அது இதர எந்த செயல்பாடுகளுமே இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் மிகவும் கட்டுக்கோப்புடன் மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக செயல்படுத்தப்பட்டுள்ளது அந்த மாநாடு. அப்படின்றதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அங்கே பாதுகாப்புக்கு ஒரு காவல்துறையோ அல்லது இராணுவமோ வேறு எந்த துறை சார்ந்த அலுவலர்களுமே இந்த மாநாட்டை கட்டுப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யாருமே வரவில்லை. அங்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வந்தவங்களும் மக்களோட மக்களாக சேரில் இருந்து அந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர, நீங்கள் இப்படி போங்க அப்படி போங்க, அங்கே நிற்கக்கூடாது, காரை இங்கே நிறுத்தக்கூடாது, இங்கெல்லாம் கூட்டம் கூடக்கூடாதுன்னு எந்த ஒரு வகையான செயல்பாடுகளும் காவல்துறை சார்ந்த செயல்பாடு அவங்களை ஈடுபடவில்லை. மக்களோட மக்களாக தான் அவங்க அந்த மாநாட்டு நிகழ்வுகள் ரசித்தாங்களே தவிர அதில் எந்த ஒரு சலசலப்போடு அதில் இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். அது மது புகை வேறு எந்த செயல்பாடும் இல்லை, சலசலப்பு எதுவும் இல்லை. இது போக தள்ளு முள்ளோட எதுவுமே இல்லை. வந்தவர்களும் ஆர்வலர் என்பதால் நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு நோக்கத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆர்வலர் என்பதால் எந்த ஒரு வகையான தவறான செயல்பாடும் இதுவரை நாட்டில் எவ்வளவோ மாநாடு நடந்தாலும் எல்லா மாநாட்டிலும் எப்படி நடக்குமோ அப்படி ஒன்று நிகழ்வோட இந்த மாநாட்டில் நடக்கவே இல்லை என்பதை நம்ம ஆணித்தனமாக இந்த பதிவில் நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக அது ஏற்புடைய தகவல் தான். அதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உணவு வழங்கக்கூடிய பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா, உணவுகள் மக்களுக்கு தட்டில் அழகாக அவங்க சைவம் அசைவம் சொல்லி பிரித்து அதுக்குள்ளே டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மிகவும் நேர்த்தியான முறையில் அந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டு அதுக்கான வழிகாட்டு முறைகள்லாம் வழங்கப்பட்டு மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. அந்த இடத்துல கூட ஒரு தள்ளு முள்ளு அல்லது எனக்கு இது பத்தலை, இது பிடிக்கலை, நான் சீக்கிரம் வந்தேன், எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இதை எக்ஸ்ட்ரா வைங்க, அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாத அளவுக்கு மிகவும் அருமையாக, அதாவது எந்த ஒரு நெகட்டிவ்னு சொல்லி ஒரு தகவல் கூட நம்மளால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு மிகவும் நேர்த்தியாக சிறந்த கட்டமைப்பை சகோதரர் அக்கீம், சகோதரர் ஞானசேகரன், சகோதரர் தியாகராஜன், சகோதரர் முருகேசன் அவர்கள் மிகவும் சிறப்பாக
கட்டமைத்து வழிநடத்தியிருந்தாங்க. அதில் வந்து மாற்று கருத்து எதுவுமே இல்லை. மேலும் அங்கே வந்து 3500 ஆர்வலர் கலந்துக்கிட்டாலும் சுமார் 200 ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அந்த விருதுகளை வந்து ஐயா சுதர்சன் நாச்சியப்பன் ஐயா அவர்கள் கரங்களாலும் இந்த தகவல் உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையில் போராடிய தோழர் அருணாராய் அவருடன் இணைந்து செயல்பட்ட நிக்கில் டே அவர்கள் கரங்களால் இணைந்து இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கூட எந்த இடத்துலையுமே தள்ளுமுள்ளோ எனக்கு கொடுங்க, நான் தான் வந்தேன், நான் இந்த மாவட்டத்திலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, நான் இவங்க கையில் தான் வாங்குவேன் அப்படின்ற எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் ஆர்வலர் என்ற நிலையிலிருந்து இறங்கி நாங்களும் மக்களுடன் மக்களாக செயல்படக்கூடியவர்கள் என்ற மனநிலை வந்து பொறுமையாக மிகவும் கையாண்டார்கள். மேலும் இவர்களை வந்து நாங்கள் மாநாட்டு குழுவிலிருந்து யார் நீங்கள் வந்து இந்த வேலையை தான் பார்க்கணும், உங்களுக்கு வந்து வரவேற்பு குழுவில் தான் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து உணவு குழுவில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இருக்கைகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும், யாரும் எந்திரிச்சு போகாத அளவுக்கு பார்த்துக்கணும், அந்த மாதிரி யாருக்கும் கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கவில்லை, நீங்கள் இந்த வேலையை தான் பார்க்கணும்னு சொல்லி அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து வேலைகளையும் செய்து இந்த மாநாடு உலகளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாநாடாக உலகமே வியந்து பேசக்கூடிய அளவில் செயல்படுத்த வைத்த அனைத்து ஆர்வலர்களுக்கும் கண்டிப்பாக நம்ம இந்த வகையில் வந்து நன்றி சொல்லியே ஆகணும். இந்த நிகழ்வில் பேசிய ஐயா சுதர்சன் நாச்சியப்பன் ஐயா அவர்கள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்காக எவ்வளவு மெனக்கட்டாங்க, இவங்க உருவாக்கின சட்டத்தில் ஒரு வரையறையிலேருந்து எவ்வளோ திருத்தங்களை அவங்களை கொண்டு வந்தாங்க, அந்த திருத்தங்களை யார் முன்னெடுத்து வந்தாங்க, இதனால் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது, இதில் வராத பிரிவுகள் என்னென்ன அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை எந்த மாதிரி மாற்றினாங்க அப்படின்ற அனைத்து தகவல்களையும் இதில் வந்து ஐயா சுதர்சன் நாச்சியப்பன் ஐயா அவர்கள் வந்து மிகவும் சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சட்டம் எதன் அடிப்படையில் உருவானது, இதன் மூல காரணம் என்ன, எங்கிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது, தகவல் அறியும் உரிமை சட்டம்ன்ற ஒரு மூல காரணம் வந்து ராஜஸ்தான் பகுதியில் நடந்த ஒரு பெரும் போராட்டம். தோழர் அருணாராயும் தோழர் நிக்கில் டே அவர்களும் இணைந்து செயல்பட்ட போது எந்த மாதிரிலாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க, இப்படி ஒரு சிந்தனை எதுக்காக தோணுச்சு, இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களுடைய முழு அனுபவத்தையும் இதுவரை ஆர்வலருக்கு கூட பெரும்பாலான ஆர்வலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இதன் மூல காரணம் என்னன்றது. அதை வந்து மிகவும் அழகாக நேர்த்தியாக விளக்கத்தோடு கொடுத்துருந்தாங்க ஐயா நிக்கில் டே அவர்களும். தகவல் உரிமை சட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து நிகழ்விலும் நேரடியாக கேள்வியில் எழுப்பக்கூடிய ஐயா அறப்போர் இயக்கம் ஜெயராமன் ஐயா அவர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. தமிழகத்தில் எந்த பகுதியில் நிர்வாக சீர்கேடு நடைபெற்றாலும் அல்லது சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடைபெற்றாலும் முதலில் களத்தில் இறங்கி குரல் கொடுக்கக்கூடிய அறப்போர் இயக்கம் ஐயா சகோதரர் ஜெயராமன் அவர்களும் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. ஐயா பேசும்போதே தொடக்கத்திலேயே ஒரு தகவலை சொல்லுவாங்க, அதாவது ஊரில் எல்லாத்தையும் எதிர்த்து கேட்கக்கூடிய அனைவருமே இந்த ஒரு கூடாரத்தில் நம்ம அடங்கியிருக்கோம், வெளியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகளும் நினச்சா அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா இந்த கதவை பூட்டி நம்மளை என்ன வேணாலும் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நிம்மதியாக இருந்துருவாங்க. ஏன்னா ஊரில் இருக்க மொத்த ஆட்கள் நம்ம இங்கே கூட்டிட்டோம் ஏற்று கேள்வி. அவங்கள பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து நம்மளெல்லாம் எதிராளிகள், ஆனால் நம்மளை பொறுத்தவரை நமக்கு தான் தெரியும் நம்மளை வந்து சமூக சேவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சாங்க. அனைவரும் வந்து அதை ஏற்றுக்கிட்டு கைத்தட்டி அதை வந்து ஏற்பு செஞ்சுக்கிட்டாங்க. அது அந்தளவுக்கு அனைவராலும் இதுவரை யாருக்கும் தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஆர்வலர் நிறைய பேருக்கு தெரியாத தகவல்கள் வந்து அந்த களத்தில் வந்து அனைவரும் பகிர்ந்துக்கிட்டது வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாநாடு இந்த அளவுக்கு வெற்றி பெற கடந்த 9 மாதங்களாக உழைத்த சகோதரர் அக்கீம், சகோதரர் ஞானசேகரன், சகோதரர் எஸ்பி தியாகராஜன், சகோதரர் கீழக்கோட்டை முருகேசன் காமமன் யூடியூப் சேனல் நிறுவனர் அவர்களும் பல்வேறு வீடியோக்கள் பதிவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறுது, அனைவரும் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்ற நிறைய தகவல்கள் வந்து அவ்வப்போது அவங்க வெளியிடுவதன் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர முடிஞ்சுது. இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுது அப்படின்னு சொல்லி அங்கு களத்தில் போய் இந்த தகவல் உரிமை சட்ட மாநாட்டுக்கு முந்தின நாள் வந்து அனைவரும் நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 300 பேர் வந்து அந்த மண்டபத்தில் போய் தங்கியிருந்தோம் மற்ற வேலைகளுக்காக பார்க்குறதுக்காக. அப்போதைக்கு வந்த ஒரு நாள் முன்னாடி சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட சகோதரர் தோழர் நிக்கில் டே அவர்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி நம்ம சந்திப்போம், எப்படி கள நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம்னு சொல்லி தோழர் ஜெயராமனும் தோழர் நிக்கில் டேவும் வந்து நாங்கள் தங்கியிருந்த மண்டபத்துக்கு வந்தாங்க. காந்தி மியூசியம் அருகில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு அவங்க கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, அதாவது இந்த கூட்டத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஆர்டிஐ பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பயன்படுத்தியிருக்க மட்டும் கையை தூக்குங்கன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த சுமார் 200 பேர் அமர்ந்திருந்தோம். 200 பேருமே கையை தூக்கின உடனே அவருக்கு வந்து கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா ஒரு கூடாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய எல்லோருமே ஆர்டிஐ பயன்படுத்தியவர்களாகவே இருக்கிறீர்களே, ஒருத்தரோட பயன்படுத்தாமல் யாருமே இல்லைன்னு கேட்டால் இல்லை, இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பயன்படுத்தினவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு வந்து கண்ணு கலங்கி இந்த மாதிரி கூட்டத்தை இந்த மாதிரி ஆர்டிஐ பயன்படுத்தி அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய எந்த நிகழ்வையும் நான் இதுவரை
இந்தியா முழுக்க நான் சுற்றுப்பயணம் செஞ்சேன், இதுவரை எங்கேயுமே பார்க்கல. இது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. வரலாற்றில் நான் இனிமேல் எங்கு எதிர்காலத்தில் நான் சென்றாலுமே இது ஒரு வரலாற்று நிகழ்வாக நான் அனைத்து கூட்டங்களும் இதை நான் மேற்கோள் காட்டுவேன் என்ற ஒரு கருத்தையும் ஐயா நிக்கில் டே அவர்கள் அந்த இடத்துல பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி இது வந்து நான் நேரடியாக சொன்னது வந்து குறிப்பிட்ட ஒரு இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று சொன்ன சகோதர அக்கியம், தியாகராஜன், ஞானசேகரன், முருகேசன் இந்த 4 பேர் வந்து கட்டமைப்பு. அவர்கள் 4 பேர் தான் நம்ம சொல்லிவிட்டோம். ஆனால் அதுக்கு கீழே பல்வேறு கிளைகள் வந்து இணைந்து நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் நிதி திரட்டுவதாக இருந்தாலும் சரி, நன்கொடைகள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி, பல்வேறு செயல்களை களத்தில் இறங்கி போராடிய நிறைய ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. அந்த அனைத்து ஆர்வலருக்கும் கண்டிப்பாக நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 5000 மனுக்கள் எழுதப்பட்டு, ஆர்டிஐ மனுக்கள் முன்னாடியே கொடுத்து அவங்களுக்கு எழுதப்பட்டு, அந்த மனுக்கள் எல்லாத்தையுமே முறையாக பூர்த்தி செய்து அங்கே எந்த டப்பாவில் போட்டிருந்தாங்க. அதை வந்து சகோதரர் ஜெயராமன், ஐயா சுதர்சன் ஆட்சியப்பன் ஐயா அவர்கள், சகோதரர் நிக்கில் டே அவங்களும் அவங்க கைப்பட ஒரு மனுவை எழுதி அவங்களும் அந்த பெட்டியில் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம டிஸ்பிளேயில் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது மேலும் அந்த இடத்துல வந்து மாநாட்டுக்கான ஒரு பாடலும் நம்ம வெளியிட்டிருந்தாங்க. அந்த பாடல் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தை முன்னெடுத்து ஒரு பாடல் ஒன்று அந்த இடத்துல வெளியிட்டு பண்ணியிருந்தாங்க. எல்லாம் மிகவும் எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் சிறப்பாக, நேர்மையாக, எந்த சலசலப்பும் இல்லாமல், சட்ட ஒழுங்கு சீர்கூட இல்லை வேறு எந்த நிகழ்வுகளும் இல்லாமல், ஒரு புகாரோடு வராத அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக இந்த மாநாடு உலகமே போற்றும் அளவுக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதில் எங்களுடைய பங்குகளும் ஒரு பகுதியில் இருக்கிறது என்பதை நினைக்கும் போது நிச்சயமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நன்றி.